புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. இறந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என மொத்தமாக 1,03,467 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். 85,531 வாக்காளர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடல. இது 10.04% வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரலில் நடக்கும் பள்ளி கல்லூரி தேர்வுகள், திருவிழாக்கள் உள்ளிட்டவை தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை வேலூர் ஸ்ரீவரத்துக்கு வருகை. நாராயணி வீடம் தங்க கோவிலில் தரிசனம் செய்கிறார். பிரதமர் மோடி வரும் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டுக்கு வர இருப்பதாக தகவல். ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமத்தின் நிறைவு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் பயண திட்டத்தை இறுதி செய்யும் பணிகள் மும்முரம். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் தங்குவதற்கு வசதியாக சென்னை விமான நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லம் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் 1 ஏக்கரில் அமையும் கட்டடப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் தங்கி விசா, கடவுச்சீட்டு மற்றும் பயண உடைமைகளை சரிபார்த்து விமான நிலையம் புறப்படுவர். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னை விமான நிலையத்திற்கு அருகில் ரூபாய் 39.20 கோடி மதிப்பீட்டில் நாள் ஒன்றிற்கு சுமார் 400 ஹஜ் பயணிகள் தங்கும் 100 அறைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஹஜ் இல்லத்தை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்-டு-ஒன் ஆலோசனை. திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் கள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். சென்னையில் வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம். எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மத்திய பாஜக அரசு மாற்றுவதற்கு எதிர்ப்பு. வரும் 18ஆம் தேதி மாநிலம் தழுவிய பெருந்திரள் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. பெயரை நீக்கிவிட்டு அதற்கு வடமொழியில் ஒரு தலைப்பு வைத்து அதை சட்டமாக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மக்கள் திரள் போராட்டம், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தோழமை கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் அழைத்து இந்த போராட்டத்தில், மக்கள் திரள் போராட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைக்க இருக்கிறது. ஓகே. தருமபுரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்தது வெளியில் தெரியாமல் இருக்க கட்ட பஞ்சாயத்து செய்வதாக அன்புமணி குற்றச்சாட்டு. மாணவிக்கு நீதி வழங்காமல் பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பாதுகாக்கும் வகையில் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்படுவதாக புகார். ஈரோட்டில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. போலீசாரின் அத்தனை நிபந்தனைகளையும் கண்டிப்பாக பின்பற்றுவோம் என தவேக நிர்வாகிகள் பிரமாண பத்திரம் தாக்கல். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறப்பட்டுள்ளதா என ஆய்வு. இன்று முதல் வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. இந்த நாய் எந்த அளவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு, ரேபிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா, அஃபெக்ட் ஆகலையான்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் போடப்படுது, சாலையில் இருக்கக்கூடிய திருநாய்களும் போடப்பட்டு வருகிறது. அந்த கால அவகாசம் நம்ம டைம் பீரியட் கொடுத்து இன்னும் கூடுதலாக 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நம்ம அதை பண்ணியிருந்தோம். ஸோ இந்தியிலேருந்து நம்ம வரக்கூடிய நாள்லேருந்து வீடு வீடாக ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களாம் ஃபைன் கலெக்ட் பண்ணப்படும். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சென்னை மற்றும் புறநகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் லேசாக பெய்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் அடர் மேகமூட்டம். கடுங்குளிரும் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே மணிமுத்தாறு அணையின் பிரதான கால்வாயான 80 அடி கால்வாயில் உடைப்பு. தண்ணீர் வெளியேறி வீணாக வயல்களில் பாய்வதால் உழவர்கள் கலக்கம். நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ள இ-ஃபைலிங் முறையால் வழக்குகள் மிகவும் தாமதமாக தாக்கல் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம். கும்மிடிப்பூண்டி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க 2வது நாளாக கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. சென்னையில் நேற்று 1 லட்சத்தை தாண்டிய ஆபரண தங்கத்தின் விலை இன்று குறைந்தது. சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 165 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 12,350 ரூபாய்க்கு விற்பனை. நாளுக்கு நாள் உயர்ந்து நடுத்தர மக்களை தள்ளாட வைக்கும் தங்கும் விலை ஏற்றத்தை தடுக்க எடுக்க போகும் நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வி. தங்கம் விலையை நிர்ணயிப்பதில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என மக்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பதில். ஜோர்டான் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் உசைனுடன் ஆலோசனை. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்ப பரிமாற்றம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நேஷனல் ஹெரால்ட் வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுலுக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த பண மோசடி வழக்கை தள்ளுபடி செய்தது டெல்லி நீதிமன்றம். வழக்கு தனிநபர் புகாரின் அடிப்படையில் தொடரப்பட்டதை தவிர எஃப்ஐஆர் அடிப்படையில் இல்லை என்பதால் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அதிரடி. பாகிஸ்தானில் ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருப்பதாக ஐநா பாதுகாப்பு அவையில் இந்தியா குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைப்பு, ராணுவத்துக்கு அளவுக்கு மீறி அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி சாதனை. காஷ்மீரின் 7 மாவட்டங்களில் போலீசார் அதிரடி சோதனை. பயங்கரவாதிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சண்டையில் காவலர் வீரமரணம் அடைந்த நிலையில் தீவிர ஆய்வு. பீகாரில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழாவில் இஸ்லாமிய பெண்ணின் ஹிஜாப் முகத்திரையை முதலமைச்சர் நிதிஷ்குமார் அகற்றிய சம்பவம். माननीय मुख्यमंत्री जी अपने हाथों से नियुक्ति पत्र देके அநாகரிக செயலில் ஈடுபட்டதன் மூலம் நிதிஷின் மனநிலை குறித்து பெரும் சந்தேகம் எழுவதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கடும் கண்டனம்.
25 பேரின் உயிர் குடித்த கோவா இரவு விடுதி உரிமையாளர்களான லுத்ரா சகோதரர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தல். தப்பியோடி தலைமறைவான தாய்லாந்திலிருந்து இந்தியா அழைத்து வரப்படுகின்றனர். ஆயிரத்து 1971 போரின் போது பாகிஸ்தானை இந்திய படைகள் வென்றதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி அனுசரிக்கப்படும் வெற்றி நாள். டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் கொல்கத்தா பயணத்தின் போது சால்ட் லேக் மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்ட விவகாரம். சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த கோரி மேற்கு வங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். பிபிசி நிறுவனம் $10 மில்லியன் இழப்பீடு தரக்கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். 2021ஆம் ஆண்டு தன்னுடைய ஆதரவாளர்களிடையே பேசியதை திரித்து வெளியிட்டதை ஒத்துக்கொண்ட நிலையில் வழக்கு. சுமார் 61 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புகளுடன் தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய பணக்காரராக திகழும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் $800 மில்லியன் மதிப்பீட்டில் அடுத்த ஆண்டு பொதுச்சந்தையில் பட்டியலிடப்பட உள்ள தகவலால் சொத்து மதிப்பு உயர்ந்ததாக ஃபோர்ப்ஸ் தகவல். அபுதாபியில் இன்று பிற்பகலில் நடைபெறுகிறது IPL வீரர்களுக்கான மினி ஏலம். CSK அணி வாங்கப் போகும் வீரர்கள் யார், பிற அணிகளுக்கு செல்பவர்கள் யார் என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு.